சபரிமலை தெய்வம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமி வாழ்க்கை வரலாறு 8ஆம் பகுதி. மகிழ்ச்சி கொள்ளுதல். அமைச்சர் தனது மனதில் மிகுந்த ஆனந்தம் கொண்டு, ஆனால் எவரும் அறியா வண்ணம் முகத்தில் கவலையுடன் காணப்பட்டார். தான் அளித்த நஞ்சிற்கு எந்த மருத்துவராலும் மாற்று வைத்தியம் என்பது செய்ய இயலாது என்பதை அறிந்ததும், இன்னும் சில பொழுதுகளில் மணிகண்டனும் அனைவரையும் விட்டு மேல் உலகம் அடைவான் என்று தனது மனதில் பலவித அதிகார எண்ணங்களுடன் பல கோட்டைகளை கட்டி கொண்டிருந்தார். எம்பெருமானின் வருகை. மற்ற தேசத்தில் இருந்த அனைத்து மருத்துவர்களும் பலவாறு முயன்றும் மணிகண்டன் அருந்திய நஞ்சிற்கு மருந்து தயாரிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தனர். இவற்றையெல்லாம் கண்டு கொண்டிருந்த எம்பெருமானும் கங்கையும் ஆலகாலத்தையும் தன்னுள் கொண்ட கைலாசநாதர் சாதாரண மருத்துவராக உருவெடுத்து பந்தள ராஜாவின் அரண்மனைக்கு மணிகண்டனின் உயிரை காக்கும் பொருட்டு வருகை தந்தார். கைலாயநாதரான சிவபெருமான் மணிகண்டன் அருந்திய நஞ்சினை தனது கண்டத்திலுள்ள சர்ப்பத்தினை கொண்டு உறிஞ்சி வெளியே எடுத்து அவரை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். மணிகண்டன் பழைய நிலையை அடைந்ததும் அரண்மனையில் உள்ள அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர். வந்த மருத்துவரை தனது உயிர் உள்ளவரை தான் என்றும் மறக்க மாட்டேன் என்று அவருக்கு வேண்டியவற்றை அளிக்க முன்வந்தார் பந்தளராஜன். யாவற்றையும் தன்னுள் கொண்டவர் பந்தளராஜன் கொடுப்பதை மட்டும் ஏற்றுக்கொள்வாரோ? காலம் வரும்போது யான் பெற்றுக்கொள்கிறோம் என்று உரைத்து அவ்விடம் விட்டு சென்றார். தோல்வி அடைதல். அமைச்சர் திட்டமிட்ட செயல்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் தருவாயில் கடைசி நிமிடத்தில் வந்த மருத்துவரால் தனது திட்டம் முழுவதும் வீணாகியதே என்று எண்ணி மனம் கலங்கும் பொருட்டு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்த கணத்தில் அவர் கண் எதிரே நிகழ்ந்த ஒரு சம்பவம் அவருக்கு சாதகமாக அமைந்தது. அதாவது, மணிகண்டன் தனது தாயிடம் பேச முயலுகையில் தாயோ தன் மகனிடம் பேசி மணிகண்டனிடம் பேசுவதை மறந்து தன் மகனிடம் உரையாடி கொண்டிருந்ததையும் கண்டார் முதலமைச்சர். அன்று முதல் அவரின் மனதில் எண்ணங்கள் யாவும் மாற்றமடைய தொடங்கின. மகாராஜாவிடம் உரையாடல். அரசர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்த தருணம் பார்த்து அரசியாரோ அரசரிடம் சென்று தனது மனதில் இருந்த எண்ணங்களை வெளிப்படுத்தினார். அதாவது, தன்னுடைய வயிற்றில் பிறந்த ராஜசேகரனே தங்களுக்கு பின் அரசாள வேண்டும் என்றும், வனத்திலிருந்து எடுத்து வந்த மணிகண்டன் தங்களுக்கு பின் அரசாள்வது என்பது எனக்கு விருப்பமில்லை என்றும் மகாராணி மகாராஜாவிடம் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் அரசரோ அரசியாரின் கூற்றுகளுக்கு செவிசாய்க்காமல் தனக்கு பின் மணிகண்டன் மட்டுமே தனது ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பதில் திடமாக இருந்து அரசியாரிடம் எடுத்துரைத்தார். சில நாட்களாகவே உனது போக்கில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் அரசி. ஆனால் அது இவ்வகையில் இருக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவனும் நம் மகனே. மூத்தோன் இருக்கும் பட்சத்தில் இளையோன் ஆளக்கூடாது என்பதை நினைவில் கொள். மணிகண்டனே எனக்கு பின் அரசாள்வான் என்று எடுத்துரைத்து அவ்விடம் விட்டு சென்றார். கோபத்துடன் முதலமைச்சரிடம் சென்ற மகாராணியாருக்கு அரசரின் கூற்றுக்களில் திருப்தி இல்லாமையால் அவர் மிகுந்த கோபத்துடன் முதலமைச்சரை அணுகி, இந்த உரிமையில் நான் ஈன்ற மகனை வெற்றி கொள்ளும் வகையில் நிவர்த்தி செய்ய இயலுமா என்று கேட்டார். மேலும் மூத்தோன் இருக்கும் பட்சத்தில் இளையோன் ஆள இயலாது என்று மன்னன் கூறியது அவர் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது. அரசியாரின் மனதில் இருந்த இந்த எண்ணம் முதலமைச்சரின் சதி திட்டத்திற்கு ஒரு விதையாகவே அமைந்தது. அதாவது, தனது மனதில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பகையை நிறைவேற்றி கொள்ள இந்த விதையை தனக்குரிய ஒரு மரமாக மாற்றிக்கொள்ள விருப்பம் கொண்டு அதை செயல்படுத்தவும் தொடங்கினார். அதாவது, மகாராணியாரின் அதிகாரத்தையும் அவர்களிடம் இருந்த பொருட்களையும் கொண்டு தனது சதி திட்டத்தை செயல்படுத்த பல முயற்சிகளையும் மேற்கொண்டார். 8ஆம் பகுதி நிறைவடைந்தது.